ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருபா கலெக்ஷன். இன்றைக்கி கிருபா கலெக்ஷனில் குக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு டேஸ்டான மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? மீன் குழம்பு எப்படி செய்கிறது, சரியா? தேவையான பொருட்கள்: மீன் நான் எல்லாம் மிக்ஸ் ஆன மீனாக எடுத்து வச்சுருக்கேன். நகர மீன், பாறை எல்லாம் மிக்ஸ் ஆகி நான் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 3/4 கிலோ போல். நெக்ஸ்ட் சின்ன சீரகம் தேவையான அளவு, வெந்தயம் தேவையான அளவு, அரை முடி தேங்காய், நெக்ஸ்ட்டு ஒரு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூடு, ஒரு 2 கத்தரிக்காய், 2 தக்காளி, பழுத்த தக்காளி 2, ஒரு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை தேவையான அளவு, புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சுருக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான். இதை வச்சு நம்ம எப்படி மீன் குழம்பு நான் செய்ய போகிறேன், என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி மீன் குழம்பு செய்ய போகிறேன் பாருங்கள். ஒவ்வொருத்தர் மீன் குழம்பு நிறைய நேரம் வச்சு பார்த்துருப்பீங்க, டேஸ்ட் இல்லை, வேறு மாதிரி இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் வைக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பொருள் யூஸ் ஆகாது. தேவையான மீன் குழம்புக்கு பெரும்பாலும் நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்களேன், ரொம்ப அதோட சுவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் செய்கிற மீன் குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் இதை என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு என்னோடய சேனலை ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். தேங்காய் நம்ம ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் பேலன்ஸ் வச்சுருக்கேன். மீதி எல்லா தேங்காயும் நான் யூஸ் பண்ணிட்டேன். சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. அது கூட நல்லா க்ளீன் பண்ணி வச்ச வெங்காயம், ஒரு நல்லா 10-12 சின்ன வெங்காயம், 10-15 வெங்காயமாக இருந்தாலும் ஓகே தான். நல்லா ஒரு சின்ன வெங்காயம் 150 கிராமு. அது கூட நல்லா ஒரு சின்ன வெள்ளைப்பூடு அப்படியே சேர்த்துக்கிறேன், நல்லா மணமாக இருக்கும். அவ்வளோதான். அது கூட பாருங்கள், கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, வெந்தயம். இது மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியம், நல்லா இருக்கும். மீன் குழம்பு, புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி கார வகையான குழம்புகளுக்கெல்லாம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்ல மணமாகவும் அதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மீன் குழம்புக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம், அவ்வளோதான். அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை எப்போவுமே சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட மனம். அவ்வளோதான். சின்ன சீரகம், வெள்ளைப்பூடு, வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய், இந்த 6 பொருள் வச்சு தான் நம்ம இதுக்கு மீன் குழம்புக்கு தேவையான பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். சரியா? இது கூட காரம் நாங்கள் அதிகமாக சேர்ப்போம் அப்படின்னு சொல்கிறவங்க ஆச்சி பொடி கூட எக்ஸ்ட்ரா மஞ்சள் வத்தப்பொடி போடுறதுக்கு பதிலாக வத்தல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சரியா? அது ரொம்ப சூப்பராக இருக்கும். வத்தப்பொடியை விட வத்தல் சேர்த்து அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ ரெடி பண்ணிக்கலாம் மசாலா. இங்கே பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணிட்டேன், கடாய் வச்சாச்சு அடுப்பு மேலே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாருமே தாளிப்பு லாஸ்ட்டாக தான் போடுவோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஈஸியாக ஒரே சட்டியில் வேலை முடிகிறதுக்காக நான் ஃபஸ்ட்டே தாளிப்பு போட்டு தான் நான் ஆரம்பிக்கவே போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், நல்லா கடாய் சூடாயிடுச்சு, புகை வருது தெரியுதுங்களா? அவ்வளோதான். நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். மதுரம் ஜிஞ்சலி ஆயில். ஓகேவா? சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் இது கூட நல்லா கடுகு சேர்த்துக்க போகிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. அவ்வளோதான். நல்லா பொரிஞ்ச டைமில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அவ்வளோதான். தாளிப்பு நல்லா கருகிடுச்சு, நல்லா கரெக்டாக டைம் ஆகிடுச்சு. இப்போது நம்ம கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா இருந்தால் அது சேர்த்துக்கோங்க.
பாக்கெட் அது சேர்த்துருக்குறேன். 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக. அவ்வளோதான். இது கூட நம்ம புளி கரைசல் கரைச்சி வச்சுருக்க புளி கரைசல் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், நான் புளி தேவையான அளவு புளி வந்து கரைச்சி ஊற்றி எனக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்தளவுக்கு நான் தண்ணி ஊற்றி குழம்பு கூட்டிட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ரொம்பவும் கட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், நல்லா இது கொதிச்சு காயும் போது நம்ம வெட்டி வச்சுருக்க கத்திரிக்காவை, இப்போ இருக்கிறது மீதி பேலன்ஸ் 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 கத்திரிக்காய், மீன், அவ்வளோதான். இதை சேர்க்கணும். எப்போ சேர்க்க போகிறோன்னா, நல்லா கொதிச்சு இது காயும் போது ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துருங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த ஃபைனல் டச் சொல்லும்போது தான் ஒரு தக்காளியை வெட்டி போடணும், பச்சை மிளகாய் உள்ளே போடணும், போட்டுட்டு லாஸ்ட் ஃபைனல் வந்து மீன் போட்டு உப்பு போடணும். ஓகேவா? அவ்வளோதான். இது மீன் குழம்பு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்கிற ஒரு டேஸ்ட்டான ஒரு குழம்பு. தேங்காய் கண்டிப்பாக சேருங்க. தேங்காயில் நல்லா ஃபுட் ஃபேட் வந்து ரொம்ப இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிச்சப்படி நல்லா வளர்கிற நல்ல குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணி கொடுங்க. இதில் நிறையா சத்து இருக்குது. ஓகேவா? இதை வந்து ஹேர் வந்து இதை தேங்காய் பால் எடுத்து ஹேர் பேக் போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஹேர் க்ரோத் ஆகும், நல்லா ரூட் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அது போக நல்லா ஷைனாக இருக்கும். நிறைய பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக கோகோனட் வந்து தவிர்க்காதுங்க. நல்லா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் தான். கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க ப்ரெஷர் இருக்குது, சுகர் இருக்குது, நாங்கள் சாப்பிட்ற அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் மிச்சப்படி வளர்கிற ஜென்ரேஷன் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து தேங்காவை இப்போவே கொடுத்து பழகுங்க. பச்சையாக சாப்பிடவும் கொடுக்கலாம். தேங்காய் பால், நம்ம ஆப்பம் செய்யும்போது தேங்காய் பால், இந்த மாதிரி குழம்புல தேங்காவை சேர்த்து யூஸ் பண்ணி பழகுங்க. ஓகேவா? நல்லா ஈஸியான இந்த சுவையான மீன் குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அவ்வளோதான். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றி, உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். நல்லா குழம்பு காஞ்சி வரும்போது அது வத்திரும். இங்கே பாருங்கள், நல்ல குழம்பு குதிச்சு காயுது. இந்த டைமில் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன் இந்த 2 கத்திரிக்காவை சேர்த்துக்க போகிறேன். மீன் குழம்புல கத்திரிக்காவான்னு யோசிப்பீங்க. செய்யாதவங்க செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காவோ இல்லது ஒரு முருங்காவோ வெட்டி போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், குழம்பு ஒரு 10 நிமிஷம் கழித்து எந்த அளவுக்கு இருந்த குழம்பு பாருங்க, இந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ லைட்டாக வற்றி இந்த அளவுக்கு போயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா மீன் குழம்பு நல்லா காஞ்சிருச்சு, கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. அவ்வளோ. அந்த டைமில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்துக்க போகிறோம். அது போக 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்க அதையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஃபைனலாக பச்சை மிளகாய் தக்காளி போட்டு பாருங்களேன், இதோட ஸ்மெல்லு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா புளி நம்ம வந்து நிறைய சேர்த்துட்டோம். இது வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு இந்த குழம்புக்கு தக்காளியே போட்டு வதக்கி வெங்காயம் போட்டு வதக்கி நம்ம வைக்கிறத விட இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி ஊற்றி நீங்கள் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான். இந்த டைமில் ஒரு கொஞ்சோல பச்சை கருவேப்பிலையும் லைட்டாக சேர்த்துக்கோங்க. நான் என்னோடய குழம்பு எல்லாத்துலேயுமே நான் கருவேப்பிலை நல்லா சேர்த்துருப்பேன். கருவேப்பிலை அதுமாரி சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ண மாட்டேன். எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக ஒரே வாயில் வந்து எடுத்து சாப்பிட்ருவேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூப்பராக நல்லா காஞ்சிருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் வந்து நல்லா குழம்பு நல்லா காஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். எங்கள் பாப்பா இடையில வந்து பேசிட்டா, சாரி. அவ்வளோதாங்க. பாருங்கள், மீன் குழம்புல கழுவிச்ச மீனை நான் சேர்த்துக்கிறேன். எல்லா மீனுமே மிக்ஸ் ஆகிருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி எல்லா மீனுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்தா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீன் ஒரே வகையான மீனை சேர்க்கறத விட பல மீன் வந்து நம்ம சேர்த்து மீன் குழம்பு வச்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். அவ்வளோதான்.
நம்ம பொரிச்சு மீன் சாப்பிட்றத விட இப்படி குழம்பு வச்சு மீன் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்ல ஹை ப்ரோட்டீன் மீனில் இருக்குது. எல்லா வகை உணவை விட மீன் வந்து ரொம்ப நல்லது. ஹேர் க்ரோத்துக்கும் மீன் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இப்போ நல்லா மீன் போட்டு குழம்பு காஞ்சிட்ருக்குது. இந்த ஃபைனல் டச்சில் தான் நம்ம என்ன பண்ணணும், உப்பு சேர்க்கணும். மீன் குழம்பை பொறுத்தளவுக்கு உப்பு லாஸ்ட்டாக அதை நான் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். உங்கள்கிட்ட என்ன உப்பு இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. பெரும்பாலும் கல் உப்பே யூஸ் பண்ணி பழகுங்க, ரொம்ப நல்லது. சால்ட் உப்போட கல் உப்பு தான் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், சூடான சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. சூப்பராக சூடான சாதத்தில் இட்லி, தோசை இந்த மாதிரி எதுலையா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு இதே மெத்தடில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.